ensure பாதுகாப்பாக டிராகன் விண்கலம் மூலமா தற்போது அவங்க தரை இறங்கக்கூடிய சூழ்நிலையில இது பற்றி நம்மோடு பேசுவதற்காக ஸ்ரீமதி மேம் இணைகிறாங்க. மேம், ஒரு பாதுகாப்பான பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகா தற்போது அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்த நிமிஷத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? At that point, they successfully splashed down in the Pacific Ocean at 2:31 a.m. Pacific time, off the coast of Southern California. Okay, students, so at this just point, settle like you mentioned, down. Jesse, we are just just waiting for Dragon to come. ரொம்பவே ஒரு பூரிப்பான ஒரு நிகழ்வான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே டிவிக்கு முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்குறப்ப நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பேசியிருக்கோம், டக் அண்ட் பாப் பத்தி பேசியிருக்கோம், இந்த மாதிரியான ஆஸ்ட்ரோநாட்ஸ் பத்தி பேசியிருக்கோம். ஆனா நம்மளோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்மளோட ஆஸ்ட்ரோநாட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு முதல் முறையாக திரும்பி வர காட்சிகளை பத்தி பேசுறதுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பிளாஷ் டவுன் ரீஎன்ட்ரி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு டென்ஷன். ஏன்னா கல்பனா சாவ்லா தான் மைண்ட்ல வருவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் தாண்டி அந்த கட்டத்தை தாண்டி ரொம்ப அழகா தண்ணியில இறங்கிட்டாங்க. இப்ப கடற்படை வீரர்கள் எல்லாம் ரெஸ்கியூ டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்றவங்க ரிட்ரீவல் டீம் அப்படிம்பாங்க. அவங்க கேப்சூல கொஞ்சம் தண்ணியில கொஞ்ச நேரம் அது அமைதி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹீட் போய் அந்த லேட்ச் தட் இஸ் டோரை ஓபன் பண்ணுவாங்க, ஒருத்தரையா வெளியே எடுப்பாங்க. இவங்க 18 சுபான்ஷு சுக்லா 18 நாட்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்குலாம் ஸ்ட்ரெச்சர்ஸ்லாம் தேவைப்படாது. பட் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா மருத்துவர்கள் உடனே ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அவங்களால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ண முடியாது, கிராவிட்டியை. ஸோ கால் தரையில படாது, அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. பட் நம்மளோட வீரர் இப்ப வீரமா நடந்து வருவாரு. பிகாஸ் யோகா பிராக்டிஷனர் வேற. மேல போய் ராகேஷ் சர்மா எப்படி யோகா பண்ணி காமிச்சாரோ உலகத்துக்கு, அதே மாதிரி சுபான்ஷு சுக்லாவும் யோகா பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜி ஃபோர்ஸஸ் இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே சுனிதா வில்லியம்ஸ் சென்ற போது பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருந்தது மேம். ஆனா 18 நாட்கள் பிறகு ஸ்பேஸ் எக்ஸினுடைய அந்த நிறுவனத்துடைய இணைவு மூலமாக இப்பொழுது பாதுகாப்பாக அவர்கள் தரையிறங்கி இருக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய பங்கு இந்த திட்டத்துல எந்த அளவுக்கு முக்கியமானது? From the spacecraft, and then after medical checkouts, the crew will return to shore by helicopter and then be flown back to Houston. Right. And each of these next steps are entirely dependent. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்றைய காலத்துல அப்போலோ மிஷன்ஸ் நாசா மேற்கொண்டது. இந்த மிஷன்ஸ் எல்லாமே ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே நாசா மேற்கொண்டது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா மேற்கொண்டாங்க. நாசா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டு அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்ஸ் எல்லாமே. சொயூஸ் மூலமாக ரஷ்யா மூலமாக எல்லாருமே சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு சொயூஸ் மூலமாக மேல போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது தாண்டி ஜியோ பொலிட்டிக்கல் பிளஸ் அவங்களே அவங்களோட நாட்டிலிருந்து அனுப்பணும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் போயிங் நிறுவனத்துக்கும் இவங்க அவார்ட் பண்ணிருந்தாங்க இந்த கான்ட்ராக்டை. போயிங் நிறுவனம் தான் 10 ஆண்டுகள் இதை எடுத்து, ஆனா கடைசியில இந்த ஹீலியம் லீக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களால அவங்களால கம்ப்ளீட்டா இந்த மிஷினை செயல்படுத்த முடியல. ஸோ செயல்படுத்த முடியாத காரணத்தினால இலான் மஸ்க் அவர்கள் இந்த கான்ட்ராக்டை எடுக்கல அப்படின்னாலுமே சுயமா அவங்க தனியார் இந்த மாதிரியான ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டை டெவலப் பண்ணி டிராகனை டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட 10 முறை மேல போயிட்டு கீழே வந்துட்டாங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நாசாவோட ஆராய்ச்சி ஓட பங்கு இதுல இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸோட கேப்சியூல் தான் இப்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்ல, பல நாடுகளுக்குமே ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் தான் ஒரே நிறுவனமாக இருக்கு இப்போதைக்கு ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, சொயூஸ் தவிர்த்து. ஸோ அதனால இவங்களோட பங்களிப்பு ரொம்பவே இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க போய் நீங்க ஆராய்ச்சி மேல போயிட்டு திருப்பியும் இப்ப அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. 73 மிஷன் மேல இருக்காங்க. இன்னொரு 7 ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேல இருக்காங்க.
கீழே இருந்து இன்னொரு 5 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இப்போ போக போறாங்க இன்னொரு 2-3 நாள்ல. ஸோ இது வந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான மூல காரணம், இதுக்கான மொத்த இதுவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.